சிகரெட் ஸ்மோக்கிங் causes கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும், உயிரை கொல்லும். ட்ரிங்கிங் alcohol இஸ் injurious டு ஹெல்த். alcohol கில்ஸ். மது அருந்துவது உடல் நலத்திற்கு கேடு, உயிரை கொல்லும். ஆட்டம் ஆரம்பித்தது. வாசு, அந்த ஃபைலெல்லாம் எடுத்து கபோர்டில் வச்சுருங்க. மைக்கேல், சொல்லுங்கள் சார், என்ன சார் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணுற டைமில் வந்திருக்கீங்க? நம்ம நடக்கக்கூடாதுன்னு நினச்சது ஒன்று நடந்துருச்சு. புரியலை சார். ப்ராஜெக்ட் 200. ப்ரொஜெக்ட் 200ஆ? வாசு, அந்த ப்ரொஜெக்ட் 200ஓட கீ எடுத்துகிட்டு வாங்க. வாசு, இது ஒரு முக்கியமான பார்சல். இதை ராம் வீட்டில் கொடுத்துருங்க. ஓகே சார். சார், இதை செஞ்சே தான் ஆகணுமா? வேறு வழி எதுவும் இல்லையா சார்? வேறு வழியே இல்லை, செஞ்சுதான் ஆகணும். ராம் இதை செஞ்சிருவானா? ராமால் இது கண்டிப்பாக முடியும் சார். ராம் இந்த நைட்டை தாண்டிடுவானா பார்ப்போம். அப்பா, எனக்கு ஒரு கதை சொல்லுப்பா. அதையா? சரி. ஒரு ஊரில் ஒரு பெரிய சிங்கம் வந்துச்சான். அந்த சிங்கத்துக்கு ஒரு நாள். இந்த கதையை சொல்லாமல் வேற ஏதாச்சும் கதை சொல்லுப்பா. வேற கதையா? சரி. ஒரு ஊரில் ஒரு பெரிய சாத்தான் இருந்துச்சான். அந்த சாத்தானுக்கு இந்த உலகத்தை ஆளணுன்னு ரொம்ப ஆசையா. அதுக்கடுத்து என்னாச்சுப்பா? அப்பா அப்பா எங்கப்பா போன? அப்பா எங்கப்பா போன? ஹலோ ராம், ப்ரொஜெக்ட் 200 வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் கைக்கு கிடச்சிரும். அதை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே? கொஞ்சம் கவனமாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே சார். எனக்கு அதை பற்றி தெரியும் சார். நான் பார்த்துக்கிறேன். குட் ஈவினிங் சார். இதை சீஃப் கொடுக்க சொன்னார் உங்ககிட்ட. ஓகே, தேங்க்யூ. ப்ரொஜெக்ட் 200 என்னோட இத்தனை நாள் கனவு நிஜமாகிற தருணம். கண்டிப்பாக இதை நான் டீகோட் பண்ணியே தீருவேன். என்ன ஆனாலும் சரி, நான் இதை செஞ்சே தீருவேன். இது பழைய டெபிள் ஃபோன். நேற்று இது இந்தியா, அப்போ இது ஸ்ரீலங்கா. என்ன எழுதியிருக்குன்னு பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய சாத்தான் ஒன்று இருந்தது. அது இந்த உலகை ஆள நினைத்தது. இது என் கனவுல வந்த கதை மாதிரி இருக்கேன். அது எப்படி இந்த புக்கில் இருக்கேன். நெக்ஸ்ட் பேஜில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அந்த சாத்தான் உலகில் உள்ள பல நாடுகளை கைப்பற்றியது. அங்கிருந்த செல்வங்களையும் கொள்ளையடித்தது.
ஃபோட்டோஸை போட்டு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார்? அந்த சாத்தான் விலை மதிக்க முடியாத முத்துக்களை திருடி வந்து ஒரு உயரமான மலையில் புதைத்தது. உயரமான மலைனா மலையகத்தை தான் சொல்கிறாங்க. அப்போ முத்துக்களா நம்மளை சொல்கிறாங்க. இது அடுத்த சாப்டர் போல. இன்று நேற்று இப்போ இன்று ஒவ்வொரு சாப்டராக பேச்சிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல, ஒரே குழப்பமாக இருக்கு. என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது அட்டை. அப்போ அந்த முத்துக்கள் தினம் தினம் அட்டைகளால் தங்கள் இரத்தத்தை இழந்து தவித்தன. இந்த புக்கில் ஒன்றும் அப்படி பெரிய விஷயம் எதுவும் இல்லையே. அப்போ எதுக்கு இதை டீகோட் பண்ண எல்லாம் கஷ்டப்பட்டாங்க? அப்பாவி முத்துக்களுக்கு போத்தல் போத்தலாக விஷம் கொடுக்கப்பட்டது. முத்துக்களை அழிக்க வெள்ளை கனிமங்கள் படையெடுத்து வந்தன. காகிதத்தை காரணம் காட்டி முத்துக்களின் வாக்குகள் சூறையாடப்பட்டன. இது தூக்கு கயிறு மாதிரி இருக்கு. எல்லாமே புரியாத புதிரா இருக்கே. என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போம். சிறிய முத்துக்களும் சிறு வயதிலேயே தற்கொலை செய்து கொள்ள பழக்கப்பட்டன. என்ன ஒரு கொடூரம். தரமற்ற பாடசாலைகளில் அந்த முத்துக்களும் படிக்க சென்றன. ஆனால் முறையாக கல்வி கற்க முடியவில்லை. நாளை ஃபியூச்சர் பேஜ் லாஸ்ட் சாப்டர்னு நினைக்கிறேன். சே, கரண்ட் வேற போச்சே. ஃபோன்லையும் சார்ஜ் இல்லை. இந்த புக்கை டீகோட் பண்ண யாருமே உயிரோடு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் அமானுஷ்யமாக நிறைய விஷயம் நடக்குதே.
நீங்களாக்கா? ஆமாப்பே நான் தான் முக்கியமாக பேசணுங்கிறதுக்காக வந்தேன். சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்? இல்லை, இன்னைக்கு ரிசல்ட்ஸ் வந்துச்சு தெரியும் தானேப்பே? தம்பி எழுதுனாரு தானேக்கா? ஆமாம் எழுதினாரு, ஆனால் 2 படம் தான் போய் பாஸ் ஆன். என்ன செய்கிறதுனே தெரியலைப்பே. மேலே படிக்கவும் இயலாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன கொழும்புக்கு போகிறேன்னு சொல்லி ஆடிட்டுருக்கான். எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலைப்பே. அதான்க்கா, நிறைய கோர்சஸ் இருக்கே. அதெல்லாம் இருக்குப்பே, ஆனால் அவன் படிக்கணுமே. அங்கே ஊருப்பட்டவம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கான். அவருக்கு வேறு சுகம் இல்லை வேறு. என்ன செய்கிறதுனே தெரியலைப்பே. தம்பியை படிக்க சொல்லுங்கக்கா, நான் ஹெல்ப் பண்ணுறேன். என்னவா இருந்தாலும் பரவாயில்லக்கா. இல்லைப்பே, அவன் கொழும்புக்கு போகிறேன். கையில் இப்போதைக்கு காசு இல்லை வேறு. இப்போதைக்கு போகாட்டி வேலை எதுவும் கிடைக்காது. அதனால் காசு கொஞ்சம் வேணுப்பே. எவ்வளோக்கா வேணும்? உங்களால் முடிஞ்ச அளவு கொடுங்கப்பே. அவன் காசு அனுப்பினோட்டி இல்லாட்டி என் சம்பளத்தில் நான் காசை வாங்கி தந்துடுறப்பேன். சரிக்கா, தரேன், இருங்க. சரிப்பே. என்கிட்ட இவ்வளோதாங்க்கா இருக்குது, இதை வச்சுக்கோங்கக்கா. நெக்ஸ்ட் பேஜில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது அந்த அக்கா, இது நானும் அந்த அக்காவும் பேசிக்கிந்தது இப்படி இந்த புக்கில். ஹலோ ராம், புக் என்ன சொல்லுது? ஒரு பிரச்சனையும் இல்லையே? நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் சார். மலையகம் நேற்று, இன்று, நாளை. நாம் மலையகத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டு 200 ஆண்டுகள் பூர்த்தியாகிவிட்டன. ஆனாலும் பாரிய பிரச்சனைகளுக்கும் அடக்குமுறைகளுக்கும் இன்னும் நமது சமூகம் ஆளாகி கொண்டிருக்கின்றது என்பது உண்மையாகும். எமது பிரச்சனைகளை தீர்த்து சமூகத்தில் மேல்நிலை அடைய கல்வி ஒன்றே எமக்குரிய ஆயுதம் ஆகும் என்பதனை இத்திரைப்படத்தின் ஊடாக தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த திரைப்படம் மலையக மக்களுக்கு சமர்ப்பணம்.